ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவன்மலை ஆண்டவர் கோயிலை பற்றி எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேங்க. நம்ம திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்திலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன்மலை என பெயர் பெற்ற முருகர் கோயில் தாங்க இந்த சுப்பிரமணிய சுவாமி கோயில் தாங்க சிவன்மலை. பேர் சிவன்மலைன்னு இருக்குது. அந்த பேர் ஃபஸ்ட்டு வரதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவவாக்கியம் என்னும் நூலை இயற்றிய சிவாக்கிய சித்தர் தான் தன்னோட விருப்பமான ஆறுமுக பெருமானான முருகக் கடவுளை இங்கு வழிபட்டிருக்காங்க. அதனால அவரோட பெயர் வர மாதிரியே சிவன்மலை அப்படின்னு இந்த ஊர் கோயிலுக்கு பெயர் இருக்கிறதா சொல்கிறாங்கங்க. கோயில் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக, குன்றிருக்கும் இடத்திலெல்லாம் குமரன் இருப்பான் என்பது சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ரொம்ப அழகாக மலை மேலே முருகப்பெருமான் இருக்காங்கங்க. இந்த கோயிலில் நிறைய சிறப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயத்த சொல்கிறேன். சூரியனார் கோயிலில் போய் சூரிய பகவானை வழிபாடு செய்வதும், திருநள்ளாறில் சனி பகவானை வழிபாடு செய்வதும் இங்கே நீங்கள் இந்த முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உள்ளேயே பார்த்தீங்கன்னா சுற்றில் ஃபுல்லாகவே நவக்கிரக தெய்வங்கள், காலபைரவர், அப்படி சூரிய பகவான் அப்படின்னு எல்லா கடவுளுமே உள்ளே இருக்காங்க. தண்டபாணி, பால தண்டாயுதபாணியாக ஒரு சாமி உள்ளே இருக்காங்கங்க. ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா சுற்றியும் மலை பிரதேசமாக இருக்குது. மலையை சுற்றி நடுவில் கோயில் இருக்குங்க. இங்கே வைக்கக்கூடிய அந்த உத்தரவு பெட்டியில் ஒரு சிறப்பு இருக்குங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பக்தர்கள் யாராவது ஒருத்தரோட கனவுல போய் முருகனே சொல்கிற அந்த ஒரு பொருளை கொண்டு பூஜை பண்ணி அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அந்த கண்ணாடி பெட்டியில் வைக்கிறாங்க. அந்த பக்தர்கள் சொல்கிறத உண்மைதானா அப்படிங்கிறத ஆராயறதுக்கு சாமிக்கிட்ட பூ போட்டு பார்த்துட்டு அது உண்மை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பொருளை வைக்கிறாங்க கண்ணாடி பெட்டியில். அந்த உத்தரவு பெட்டி அப்படிங்கிற பெட்டியில் அதில் வைக்கக்கூடிய பொருள் ஒன்று நமக்கு எதையாவது ஒன்று முன்னாடியே எச்சரிக்கிற ஒரு விஷயமா இருக்குது. இல்லை அதில் வைக்கக்கூடிய பொருளால் நமக்கு ஏதோ ஒரு ஆதாயம் வரக்கூடிய ஒரு பொருளாகவும் வைக்கிறாங்க. ஒரு முறை தண்ணீர் வச்சப்போ சுனாமி வந்ததாக சொல்கிறாங்க. மூலிகை செடியெல்லாம் வச்சப்போ கொரோனாவுக்கு மருந்தாக மூலிகை தான் பயன்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் போயிருந்தப்போ இளநீர் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு முறையும் ஒரு பக்தர் சொல்கிற அந்த பொருளை வைக்கிறாங்க இல்லையா, அடுத்த முறை இன்னொருவருக்கு கனவு அவங்க அடுத்த ஒரு பக்தர் சொல்கிற வரைக்கும் அந்த வச்ச பொருள் அப்படியே இருக்குது. இது இந்த கோயிலோட இன்னொரு சிறப்புங்க. கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கும்போது சிவன்மலை, திருப்பூர் மாவட்டத்திலேருந்து காங்கேயத்துலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர்லேயே இருக்கக்கூடிய சிவன்மலை கோயிலுக்கு ஒரு தடவை போய் பார்த்துட்டு சாமியை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ரொம்பவே பார்க்க அவ்வளோ ஒரு ரம்யமான மலைப்பகுதியில் மேலேயே 2 வீலர் 4 வீலர் போகிறதுக்கு வசதி இருக்குங்க. படிக்கட்டுகளும் இருக்குது. படிக்கட்டு வழியாகவும் செல்ல முடியும். மலைக்கோயிலேருந்து பஸ்ஸும் வச்சுருக்காங்க. இது தாங்க அந்த உத்தரவு பெட்டி. இதில் தான் பக்தர்கள் கனவில் சொல்லக்கூடிய அந்த பொருளை வைக்கிறாங்க. கண்டிப்பாக கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் அப்படின்னு சொன்ன மாதிரி முருகப்பெருமானோட அருள் நம்ம எல்லாருக்குமே கிடைக்குங்க. மறக்காமல் போய் பாருங்கள். அந்த சிவாக்கிய சித்தரோட பூஜை ரூம் கூட அங்கே இருக்குங்க. கோயிலில் உள்ளே ஃபோட்டோ எடுக்க அலௌடு கிடையாது. ஸோ நான் சுற்றி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளை மட்டும் இதில் சின்னதாக ஒரு கிளிப் எடுத்து போட்டிருக்கிறேன். கண்டிப்பாக முருகப்பெருமானை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க போய் கட்டாயமாக அந்த கோயிலை பாருங்கள். தொடர்ந்து பாருங்கள். நம்மளோட சேனலில் வேல்மாறல் ஒவ்வொரு பாடலாகவும் அதுக்கு மொத்த பாடலுக்கு விளக்கமாகவும் தனித்தனியாக கொடுத்துருக்கோங்க. இப்போ கந்தர் அனுபூதி போட்டுட்ருக்கோம். அது முடிச்சதுக்கப்புறம் அதோட பொருள் போடுவேன். டெய்லரிங் வீடியோஸும் நம்ம சேனலில் இருக்குங்க. நன்றி.